இவங்களுக்கு இப்போ எரிச்சல் என்னன்னா, இந்த மக்கள்கிட்ட நம்ம என்னென்னமோ பொய் பேசி பார்க்குறோம். மக்கள்கிட்ட எடுபட முடியல. கடவுள் நம்பிக்கை இருக்கிறவன், ஐயப்பனுக்கு மாலை போடுற எல்லாருமே பெரியார திட்டும்போது ஒதுங்கிறான். எடுபடாது பாஸ் அப்படின்னு. இது ஏற்கனவே எச் ராஜா வச்சு முயற்சி பண்ணாங்க. பெரியார் எதிர்ப்பு அரசியல. எச் ராஜாவே இப்ப பெரியார் எதிர்ப்பு அரசியல்லாம் பேசுறதுல அவ்வளவா பிரஸ் மீட் சந்திக்கிறது இல்ல. இப்ப சீமான வச்சு ட்ரை பண்றாங்க. பெரியார் எதிர்ப்ப அண்ணாமலை கூட அதிகம் பேச மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு. இல்ல இன்னைக்கு அப்படி மாத்தி ஆமா, பேசியிருக்காரு. அண்ணே சீமான் பேசியிருக்காருன்னு ஆதாரம் இருக்குன்னா, நான் ஆதாரத்தை 2 நானே பேருக்குமே குடுக்குறேன் தலைமை அப்படின்னு. இடம் ஒண்ணுதானங்க. 2 பேருக்குமே அசைன்மென்ட் குடுக்குற இடம் இவரு ஒண்ணு. பாஜக, ஒரு நாம் தமிழர். எப்படி தலைமையிட ஒண்ணா இருக்கும்? பேரு கிளை பேரு வேறையா இருக்கும். தாம்பரத்துலயும் சரவணா ரத்னம் ஸ்டோர் இருக்கு. டி நகர்லயும் சரவணா ரத்னம் ஸ்டோர் இல்லையா உங்களுக்கு? அது தாம்பரம் கிளை, இது டி நகர் கிளை மாதிரி தான். நோக்கம் திராவிடத்தை அழிதா. ஓப்பனா சொல்லிட்டாரு. பாஜகவின் நோக்கம் என்ன? திராவிடத்தை அழிக்கிறது. பாஜக கொள்கையே திராவிடத்தை அழிப்பது தான் அவங்களுடைய நோக்கம். திராவிடம், பெரியார் இந்த சிந்தனைகளை அழிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். தமிழ், தமிழர், திராவிடம், பெரியார் இந்த மாதிரி பேசுறவங்க தான் பாஜகவின் எதிரிகள்.